Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. நெக்ஸ்ட் சூப்பரா சம இது நெக்ஸ்ட் சூப்பரா ஒரு படம் இதோட அருமையா ஒரு படம் கொடுக்க சொல்லுங்க. கேக்க நேரில் எடுத்தாங்க. அந்த குப்பை மேடு அந்த குப்பை தொட்டியை நகர்த்தி வச்சுட்டு சார் படுங்க சார் அப்படின்ட்டார். இவர் சொன்னானே சார் நான் சொன்னேன் சார் புழு எல்லாம் இருக்கு சார் எல்லாம் இருக்கு சார். இவர் போய் அப்படியே பனியனோட படுத்துட்டார். சொந்தங்களுக்கு மிக்க நன்றி கலந்த வணக்கத்துடன் இந்த அக்யூஸ்ட் படத்தின் நாயகன் எங்களது இந்த அக்யூஸ்ட் படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒருவரான ஏஎல் உதயா அவர்கள் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அக்யூஸ்ட் படத்தின் இயக்குனர் அன்பிற்குரிய பிரபு சீனிவாஸ் அவர்கள் உங்கள் முன் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய பிரியாணி பாடலை எழுதி பாடி அசத்திய ஹைடு கார்த்தி அவர்கள் இணை இயக்குனர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள், நான் எங்களோட நண்பர் அவர் ஜெய்சன் ஸ்டுடியோ மற்றும் சச்சின் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் எம்டி உதயா அவர்களுடைய உடன் இருந்து எங்களது தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மை ஸ்டுடியோ தங்கவேல் சார் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் தயாரிச்சிருக்கோம். மிக பிரம்மாண்டமான இந்த படைப்பை உருவாக்குவதற்கு மிக மிக கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான் இந்த உதயா அவர்கள். அவர் இதுல கடுமையான உழைப்பை எல்லாம் செலுத்திருக்காரு. நீங்க இந்த படத்துல பாப்பீங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் கூட நானும் ஒரு கேரக்டர்ல வருவேன். அது நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங்ல டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கேக்க நேரில் எடுத்தாங்க. அந்த குப்பை மேடு அந்த குப்பை தொட்டியை நகர்த்தி வச்சுட்டு சார் படுங்க சார் அப்படின்ட்டார். இவர் சொன்னானே சார் நான் சொன்னேன் சார் புழு எல்லாம் இருக்கு சார் எல்லாம் இருக்கு சார். இவர் போய் அப்படியே பனியனோட படுத்துட்டார். சினிமா மேல உள்ள காதல், சினிமா மேல உள்ள வெறி, அதுதான் இந்த படத்தோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சீனே போதும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த பஸ் ஃபைட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த படத்திலே அவர் வாழ்ந்திருக்காரு சார். அதை பார்த்துருக்கேன். இல்ல இந்த பஸ் ஃபைட்ல எல்லாம் கடுமையான உழைப்பு. அந்த அவர் பாத்தீங்கன்னா அந்த சிரமத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேரோட உயிர் அந்த பஸ் ஃபைட்டும் போது எங்களுக்கு பயமா இருந்தது. அந்த உயிர்களை ஏன்னா ஏதோ ஒரு சின்னதா அடிபட்டு போயிருமோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து, ஆனா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாம நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா மாஸ்டர் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இசையமைப்பாளர் பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. மொத்த டீமுமே வேற லெவல்ல இந்த படத்தை பண்ணி கொடுத்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து இப்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. அதாவது 2வது வாரம் போயிட்டு இருக்கு மக்களோட முழுமையான ஒரு ஆதரவோடு. அதனாலதான் எங்களோட தயாரிப்பாளர் சொந்தங்களுக்கு இதை காட்டணும், எங்க சொந்தங்களோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நாங்க இந்த முயற்சியை நாங்க எடுத்தோம். முதல் தடவையா தயாரிப்பாளர்களுக்காக இந்த ஷோ போட்டோங்கிற ஒரு பெருமை படக்குழுவினருக்கு இருக்கு. நாங்க எல்லாம் உங்களை தலைவணங்கி வரவேற்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு
அத்தனை தயாரிப்பாளர் சொந்தங்களுக்கும் மற்றும் அவர்கள் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து இந்த நிறுவனங்கள் சார்பாக, எங்கள் அக்யூஸ் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்கள் படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்களுக்கு பேருதவியாக இருந்த கசாலி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த எங்கள் மிட்டாய் அன்பு அவர்களுக்கு எங்கள் தாழ்மையான வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நெக்ஸ்ட் சூப்பரா சார் செம இது. நெக்ஸ்ட் சூப்பரா ஒரு படம் இதோட அருமையா ஒரு படம் கொடுக்க சொல்லுங்க சார். ஜெயிச்சிட்டீங்க சார். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. செம்ம ஜெயிச்சிட்டீங்க. நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. ஹலோ பா ஒரு பொதுமையான முயற்சி. நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா இருக்குங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. லவ் ஃபீல் செம்ம சூப்பர், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. அருமையாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் மிக பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. நான் எதிர்பார்த்ததோடு இந்த படம் மிக அருமையான கதை அம்சம். கடைசி வரலும் ஒரு சலுப்பு திட்டாமல் நல்லா விறுவிறுப்பாக போகுது படம். எல்லாரும் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாங்க. வாழ்த்துக்கள் டீம். படம் சூப்பராக சார், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சார். நல்லா சூப்பராக இருக்குது சார். இது வந்து புது முயற்சி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மூவி வந்து நல்ல டீமு, மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் நல்ல கிரிப்பிங்காகவே இருந்தது. நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணுறோன்னா அந்த கெஸ்டிங்கில் மாதிரி இல்லை. டைரக்டர் நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படம்லாம் வந்துருக்கு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இது பார்க்கலாம். வேறு லெவலுக்கு படம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதான் கிளைமேக்ஸில் வந்து அப்படியே செதுக்கியிருக்காரு. அந்த சிச்சுவேஷன் சாங்கு எல்லாமே பக்கா. படம் சூப்பர் ஜி. நல்லா எப்படி சொல்கிறது, மன நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டேரக்டர் வந்து ஒருத்தையும் வந்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணணுன்றதை நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆக்டருங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு அக்யூஸ்டோட லைஃப் எப்படி முடியுது, அவனோட சோகம் எப்படி இருக்குதுன்றது எல்லாமே பக்காவாக தெளிவாக காமிச்சிருக்காங்க ஜி. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு கதாபாத்திரமும் சூப்பர் சூப்பர் சூப்பர். மனசார சொல்லப்போனால் இந்த வருஷம் இந்தியாவுடைய பெஸ்ட் ஃபிலிமாக மத்திய அரசு விருது, சென்ட்ரல் அவார்டு இந்த படத்துக்கு வந்து சொசைட்டி மெசேஜ். அந்த விஷயத்துக்காக நிச்சயமாக இந்த படத்துக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த அவார்டுக்கு மரியாதை. இது என்னோட சொந்த கருத்து. கைதி படம் ட்ரெண்டு மாதிரி படம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவாக போகுது, நல்லா இருக்கு. ஒரு கைதி வந்து அக்யூஸ்டோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. ஃபேமிலியும் பார்க்கலாம், லவர்ஸாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், செம்மையாக இருக்கு. சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் செம்ம வேற லெவலு, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரொமான்டிக்காகவும் இருக்கு, நல்ல ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு சார். இந்த அக்யூஸ் மூவி இப்போ பார்த்தோம். லாஸ்ட் ஃபினிஷிங் வாஸ் ஜஸ்ட் சூப்பர், எக்ஸலண்ட் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் பை உதயா சார்.
அதாவது அவர் நிறைய தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நடிப்பாருன்றது இப்போ தான் தெரியுது. இவ்வளோ தூரம் ஸ்டோரியை கேரி ஓவர் பண்ணி அந்த சீட்டில் உட்காரவே முடியல, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா ரன்னிங் கண்டினியூஸாக இருந்துச்சு, நோ பிரேக், நோ எதுவும் டவுன்ஃபால் எதுவும் இல்லை, அந்த மாதிரி நல்லா பண்ணாங்க. சூப்பர் கேரி ஓவர் த ஸ்டோரி ஃபுல்லி சூப்பர் சூப்பர். ஏன்னா அஜ்மல் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், ஆனால் இதில் ரொம்ப அருமையான இன்னசென்ட் இதுவாக நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ஆல்சோ ஒரு இதில் பிசுறு இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இஸ் எக்ஸலண்ட். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உதயா சார் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, எல்லோரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு அந்த பையன் வில்லனா நடிச்சான்ல, அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பையனாக இருந்தாலும் செம்ம போல்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஹீரோ விடவே போல்டான கேரக்டர் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், வெளியில் இருந்தாலும் சரி. அது மாதிரி ஹீரோவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க லவ் பண்ண பொண்ணுக்காகோசம் உசுரே கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த லவ் இருக்குது. அப்பாவுக்கும் உண்ட லவ் ப்ளஸ் வந்து அவங்க லவ் பண்ணுறதுக்கு உண்டான லவ், ரெண்டு லவ்வும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது செகண்ட் வீக்கு. ஃபஸ்ட் வீக்கில் காசி தேட்டருக்கு, காசி டாக்கீஸ்க்கு வந்தோம். அதே டைமில் செகண்ட் வீக்கில் இப்போ காசி டாக்கீஸில் இருக்கோம். எல்லா ஊருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர், செங்கல்பட்டு, இது மாதிரி நிறைய ஊருக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. ஒவ்வொருத்தரும் படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையுமே, திருச்சியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இவரை நாகராஜன் சொல்கிறாங்க, வேந்தன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து எல்லாருமே இவ்வளோ பெரிய பேர் வாங்கினது. படத்தில் ப்ரொடியூசர்ஸ் தயாகரன் பன்னீர்செல்வம் சார், அப்புறம் தங்கவேலு சார், சேது, அதுக்கப்புறம் டேரக்டர் எங்கள் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், அவர் அற்புதமான ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு படத்தில். அவர் எல்லாருமே இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, இப்போ சொல்லும் போது கூட படம் பார்த்து வரும்போது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம், டிஃப்ரெண்ட்டான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குன்றாங்க. அண்ட் இந்த படத்தை மிகப்பெரிய ஹோல்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் இருக்கார். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த படத்தை மிக பெருசாக கொண்டு போன எல்லா டெக்னீஷியனுக்குமே, அதாவது ஸ்டன் சில்வா மாஸ்டர், பஸ் ஃபைட் ரொம்ப பெருசாக பேசப்படுது. அதே மாதிரி எடிட்டர் KL பிரவீன் சார், ஆர்டிஸ்டா அஜ்மல், ஜான்விகா அண்ட் ஸ்ரீதர் பிரதர், பன்னீர் பிரதர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய பேர், யோகி பாபு சார், குறிப்பாக யோகி பாபு சாருடைய ஒத்துழைப்பு வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது இந்த படத்துக்கு. இந்த படம் மக்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தா அதை ரசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, தமிழ் மக்கள் வந்து அந்த கண்டென்ட் என்றைக்குமே கைவிட்டதில்லை நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் என்டர்டெய்னிங்காக 2 hours 10 minutes வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்காக போகுது. படம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல, அவ்வளோ தூரம் நான் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் இருக்கேன். ஸோ நிச்சயமாக வந்து இந்த வெற்றி வந்து இன்னும் பொறுப்பை கொடுக்குது, அடுத்த படங்கள் இன்னும் பெருசாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுக்குது. தயாரிப்பாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து படம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு 2வது வாரமும் கண்டினியூ ஆகி பல ஊர்களில், பல தேட்டர்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே தேட்டர் இன்க்ரீஸ் ஆகலை, கேரளாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பெங்களூரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்ஃபேக்ட் யூஎஸில் 2 ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா, மலேசியா, இது மாதிரிலாம் வந்து இந்த நாடுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு படம் பிடிச்சதுன்னா அது உலகம் முழுக்க பிடிக்குன்றது நிறைய படங்கள் உதாரணம். அது இந்த படமும் உதாரணமாக இருக்குன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அக்யூஸ்ட் வந்து நிறைய இன்னும் பெருசாக இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருமே பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக நன்றி எல்லாத்துக்குமே, தயாரிப்பாளருக்கும், டேரக்டருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்குமே, தமிழக மக்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே தமிழக மக்கள் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை. நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கூட நான் அவ்வளோ நினைக்கல. நான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சி நம்ம பண்ணோம். பட் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்கன்னா இது எனக்கு நம்பிக்கை தருது, இன்னும் நம்பிக்கை தருது. நம்மளை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வெற்றிக்காக போராடுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வெற்றி வந்து சமர்ப்பணம், அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது மக்கள் எங்களுக்கு கொடுத்த பெரும் ஆதரவு. நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. நிச்சயமாக இந்த வெற்றி எல்லாமே நடிகர் உதயா அவர்களுக்கும், நடிகர் அஜ்மல் அவர்களுக்கும், நடிகர் யோகி பாபு சார் அவர்களுக்கும், ஜான்விகா மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் போய் சேரும். இயக்குனர் அவர்கள் பெரும் பாடுபட்டு இவ்வளோ பெரிய படத்தை இயக்கியிருக்கிறார். அவருக்கும், இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களுக்கும், அதே போல் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்வதோடு
இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்த மக்களுக்கு எங்கள் இந்த அக்யூஸ்ட் படத்தின் தயாரிப்பு நிறுவனங்களான அனைத்து தயாரிப்பாளர் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மேலும் மேலும் தியேட்டர்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தோட காட்சிகள் மீண்டும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அனைத்துக்குமே மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. படத்தை வந்து கொண்டு போனது முதல்ல பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு முன்னாடி பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மீடியாக்கள் வந்து இந்த படத்தை வந்து பெருசாக எழுதியிருக்காங்க. அந்த எழுத்து தான் இந்த படம் வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், ஆடியோ லான்ச்லேயோ ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான், அவங்க எழுதுனாங்கன்னா மக்களுக்கு அது கரெக்டான கண்டென்ட்டாக போய் சேருது. ஸோ எல்லா ஊர்லேயுமே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் இருக்குது, உலகம் ஃபுல்லாக அது ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஏதோ சொல்லி பார்த்த மாதிரி இல்லை, நேரடியாக வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தேட்டரில் போய் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த மக்கள் வந்து அவ்வளோ பிரதிபலிக்கிறாங்க அந்த படத்தில். எல்லாருமே கேரக்டராக பார்க்குறாங்க. ஸோ நன்றி டைரக்டர். எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் இன்றைக்கி இந்த 2வது வாரம் ஆரம்பிச்சிருக்கோம். 2வது வாரமும் இதே ரெஸ்பான்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே போய் இந்த படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த மக்களுக்கு மிகவும் நன்றி. இன்னும் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. இதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லவே வேண்டாம், ஏன்னா இது வந்து உங்களை கண்டிப்பாக வந்து அடைஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காகவும் கொடுங்க. இந்த படம் உங்களை வேறு லெவலில் திருப்திப்படுத்துன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். எனக்கு என் கூட இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உதயா சாருக்கும் தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் சாருக்கும் ரொம்ப நானுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருந்த பேக் போனாக இருந்த நரேன் பாலகுமாருடைய மியூசிக் டைரக்ஷனுக்காக நான் ரொம்ப நன்றி செஞ்சுக்கிறேன். பாடகர் ஹெய்டுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண என் கூட அஜ்மல், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை க்ரூ, என்னுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் நரேன் பாலகுமார், அக்யூஸ்ட் மூவியோட இசையமைப்பாளர். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் பண்ணியிருந்தோம். ஓவராலாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மூவிக்கு, மியூசிக்கு, ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு, ஓவரால் கண்டென்ட்டுக்கு. ஸோ யோகி பாபு சாரோட காமெடி, இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது தேட்டரில். நாங்களும் வந்து ஒரு ஆடியன்ஸாக போய் உட்காந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ இந்த மூவியோட நிறையா விஷயங்களை வந்து கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ப்ளஸ் மியூசிக்கை பற்றி எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் அதோட பெஸ்ட்டாக பண்ணுவேன். அண்டு ஐ ஹாவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ், உதயா ப்ரோ, பன்னீர் ப்ரோ, தங்கவேல் சார், அப்புறம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிக் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை மியூசிக் ப்ரொடக்ஷன் டீமு, சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஸோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. உண்மையிலே இந்த ஷோ வந்து எங்களுடைய தயாரிப்பாளர்கள் அனைவருக்காகவும் இந்த ஷோ திரையிடப்பட்டது. அவர்கள் இந்த படத்தை பார்த்து எங்களை அத்தனை பேரையும் வந்து ரொம்ப மகிழ்வித்திருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி.